இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கால வேளையில் உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு புதிய லோக சுவார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 135 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை கண்டுபிடித்து விட்டான். அவன் நாமம் கீர்த்தனம் பண்ண தகுந்தது என்றது, அது இன்பமானதாக இருக்கிறது என்று சொன்னான். இது சங்கீதங்களிலே புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதும், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது, அவரை உயர்த்துவது, அவரை புகழ்ந்து பாடுவது இதுதான் சொல்லப்படும். கர்த்தரை துதியுங்கள் 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 என்றே சொல்லப்பட்டிருக்கும் அநேக சங்கீதங்களில. இங்கே துதிக்க காரணம் கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, நீங்கள் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எல்லா சூழ்நிலைக்கும் நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்தால் நல்லவர்னு சொல்லுவோம். ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்காட்டாலும் அவர் நல்லவர் தான். அதான் சொல்லப்படும், கர்த்தர் நல்லவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணு, அது இன்பமானது என்று சொல்லப்படும். இந்த உலகத்தில் எது இன்பமானது என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே இன்பம் கிடைக்கும், எங்கே சந்தோஷம் கிடைக்கும், மக்கள் கூட்டம் கூட்டமாய் பாருங்க. இன்னைக்கு சம்மர் டேஸ் வந்துட்டாலே அப்படியே எங்க இருக்கு அங்க மாறிட்டே இருப்பாங்க. எங்க குளிர்ச்சியான இடம் எங்க இருக்கும், நல்ல மலையான இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி எல்லாம் அது புக் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. மலையில போய் நாங்கள் போன எல்லாருக்கும் ஊட்டியோ கொடைக்கானலோ மலை பிரதேசங்களோ ஏற்காடோ என்று சொல்லி ஓடுவாங்க. ஏனென்றால் அது இன்பமானது, மனசுக்கு இன்பமாய் குளிர்ச்சியாய் இருக்கிற இடத்தை தேடி ஓடுவாங்க. ஆனா இங்க இன்பமானது எது என்று சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரை ஆராதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவது, பாடுவது, புகழ்வது. ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அவர் நல்லவரான தேவனாயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நல்லவர் ஒருவனும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லவர் யார், எங்கே நல்ல ஆள் யார்? ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டேன்றான். நம்ம நினைப்போம், இந்த உலகத்துல எல்லாருமே மனுஷர்கள் எல்லாம் பாருங்க நல்லவளா இருக்க முடியவில்லை, பிரயாசப்படுறாங்க. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், துதியுங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லி பல காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். துதிக்கத்தக்கதாக, தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, இதோடைய வல்லமையினால் நிரப்பத்தக்கதாக, இதோட மகிமை இந்த காலையில் இறங்கும்படியாக பாருங்க. அவரை இன்பமான காரியங்களை நீ பார்க்கணும்னா ஒரு காரியம், அவர் நல்லவர் என்பதை துதிக்காரு. நல்லவர் என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு அதிசயம் நடக்கும். அப்படின்னாலே அவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்ல காரியங்களை செய்கிறவங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, படிக்கிற இடங்களில, நீங்க வேலை செய்யற இடங்களிலே அவர் நல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். பாருங்க, நீங்க சில சோர்ந்து போயிட்டு உட்கார்ந்துருப்பீங்க, எல்லாம் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, வாழ்க்கையில எல்லாம் தோல்வி மேல தோல்வி வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லியா? அப்படியானால் இன்னைக்கு நின்று பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நல்லவராக இருப்பதுனாலே அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அது இன்பமான வாழ்க்கையிலே மாற்றக்கூடியது. உங்கள் வாழ்க்கை அதிசயத்தை காண கால வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. எப்போ நல்லவர் நல்லவர் ஒரு 10 இடம் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கர்த்தாவே நீ நல்லவர் நல்லவர் என்று சொல்லு. நீ நல்லவர்னு சொல்லும் போதே உங்களுக்கு இருக்கிற கட்டுகள்லாம் உடைஞ்சு. எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சு? எரிகோ கோட்டை விழ காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதனை பண்ணும்போது கோட்டைகளும் அப்படி தகர்க்கப்படி ஆயிடுச்சு. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய இந்த நாட்களே வந்திருக்கிறார். நீங்க ஏற்றுக்கொண்டால், நீங்க நல்லவர்னு சொன்னா அவர் உங்க வாழ்க்கையில நல்லவரா இருந்து அதிசயங்களை செய்வார். எனக்கு என்ன செஞ்சிட்டா, சில ஆட்கள் பாருங்க, சர்ச்சைக்காரன் என்ன செஞ்சிட்டாரு, ஒண்ணுமே செய்யலின்னு சில ஆட்கள் சொல்றாங்க. ஆனால் அவர் செய்த நன்மையெல்லாம் எண்ணி பார்த்தா துதிக்காம இருக்க முடியாது, அவ்வளவு நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நாள் காலையில் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? அவருடைய வல்லமையை நோக்கி பாருங்க, அவருடைய மகிமையை நோக்கி பாருங்க. நல்லவரான தெய்வம் நன்மைகளை செய்ய வந்திருக்கிறார். காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களா? நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் காலை எழும்பி, நல்லவரே நீ நல்லவர், நன்மை செஞ்சிருக்கேன், நல்லவர்னு சொல்லுங்க. உங்களுக்கு தீமை செஞ்ச வந்த பிசாசு ஓடியே போயிடும்.
நீ அவரை துதிக்க அவன் இருக்க முடியாது. கர்த்தரை எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நல்லவர் சொல்லுவீங்களோ, அப்பொழுதே பிசாசு உங்களுக்கு திட்டங்கள், சதி திட்டங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அதான் காலம் சொல்லப்படுறது. கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை பாடுங்கள், அவரை கொண்டாடுங்கள். அது என்ன சொல்லப்படுறது? அது இன்பமானது, ஏற்றமானது என்று சொல்லப்படுது. காலையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவரான தேவன் நன்மையான காரியம் செய்ய போறார். நீ நல்லவர்னு சொல்லிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் நல்லது மாத்திரம் நடக்கும். எல்லாம் கெட்டது உங்க வாழ்க்கையில போயிடும். ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேடி வரும். அநேகர் நினைக்கிறீங்க, நான் சொல்லி பார்த்துட்டேயா, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேயா, ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. நல்லவர் என்று உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்ல ஆரம்பி. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் துதித்தாங்க. ஓ ஆண்டவரே நீ நல்லவர், ஓ தேவனாய் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அவர் செய்த நன்மையெல்லாம் சொல்லி சொல்லி நல்லவர்னு சொன்னாங்க. இன்றைக்கும் கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நீ எண்ணி பாருங்க, நல்லவர்னு சொல்லுங்க. மறுபடியும் அவர் நன்மை செய்ய ஆரம்பிப்பார். எப்போ ஒரு நன்றியுள்ள இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குதோ, அப்பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதம் தொடங்க ஆரம்பிக்கும். இதனால நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா, நன்றி சொல்லும் இருதயத்தை தாரும், நன்றி சொல்லும் நாவை தாரும் என்று சொல்லி காலையில கீர்த்தனம் பண்ணுங்கள். அது இன்பமான இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த காலையில கொண்டு வராக. நீங்கள் யோசனை பண்ணாதீங்க, எனக்கு தோல்வியை மட்டும் யோசனை பண்றேன். நன்மைகளை பாரு. இந்த காலையில உங்க நன்மை செய்ய வந்திருக்கிறார். நல்லவரன் மண்டு மாத்திரம் சொல்லுங்க. மனுஷன் சொல்ல, கர்த்தாவே நீ நல்லவன் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இன்றைக்கு அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.